வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். பேசுவது என்பது ஒரு அரிய கலையாக அன்று முதல் இன்று வரை போற்றப்பட்டு வருகிறது. அந்த பேச்சுக்கு அழகு சேர்ப்பது எதுகை, மோனை, உவமை, உருவகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒன்றுதான் ஸ்லேடை. நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம், ஒரு சொல் அல்லது தொடர் சொல் பல பொருள்படும்படி அமைவது சிலேடை எனப்படும் என்று. இது மொழிகளுக்கு உரிய அணிகளுள் இதுவும் ஒன்று. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சுகளிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சில அறிஞர்கள் சாதாரணமாக மற்றவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட சிலேடையாக பேசுவது உண்டு. தமிழிலும் பிற மொழிகளிலும் சிலேடை பயன்பாடு அன்று முதல் இன்று வரை காணப்படுகிறது. இந்த ஸ்லேடை பேச்சுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சமயம் ஒரு விழா நடைபெறுகிறது. அந்த விழாவில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ரசிகமணி டிகேசி, கல்கி ஆகிய மூவரும் கலந்து கொண்டனர். வரவேற்புரை நிகழ்த்தியவர் சொன்னார், இவ்விழாவில் கலந்து கொண்ட மும்மணிகளுக்கும் எங்கள் வந்தனம் என்றார். அடுத்து கல்கி பேசும்போது வரவேற்புரையில் அன்பர் மும்மணிகள் வந்திருப்பதாக கூறினார். அதில் ஒருவர் கவிமணி, இன்னொருவர் ரசிகமணி. இதில் மூன்றாவது மணியாக இருப்பதற்கு நான் ஒரு பெண்மணியாக கூட இல்லையே என வருத்தமாக இருக்கிறது என்று கூறினார் கல்கி. கூட்டம் சிரித்தது. அதே போல ஒரு சமயம் தமிழ் அறிஞர் கீவாஜாவும் குமரி ஆனந்தனும் விழா ஒன்றில் கலந்து கொண்டார்கள். முதலில் குமரி ஆனந்தன் அவர்கள் பேசினார். வழக்கம் போல மிகச் சிறப்பாக பேசி கைத்தட்டலை பெற்றார். அவர் பேசிவிட்டு கீவாஜா அருகில் வந்து அமர்ந்தார். அப்போது கீவாஜா கேட்டார், நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்கள் என்று. உடனே குமரி ஆனந்தன் சொன்னார், நான் வண்ணாரப்பேட்டையில் குடியிருக்கிறேன் என்று. ஓஹோ, அதனால்தான் நன்றாக வெளுத்து கட்டுகிறீர்களா என்றார் கீவாஜா. அடக்க முடியாமல் குமரி ஆனந்தன் அவர்கள் சிரித்தார். அதே போல 4 தலைமுறைக்கு பாடல்களை எழுதிய வாலிப கவிஞர் வாலி, அவரை நாம் அனைவரும் அறிவோம். கவிஞர் வாலி ஒரு அறிஞரை பார்க்க போயிருந்தார். அவர் கேட்டார், வாலி என்று ஏன் பெயர் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். ராமாயணத்திலே வாலி யாரோடு சேர்கிறானோ அவருடைய பலத்தில் பாதி அவனுக்கு வந்துவிடுமாம். அதுபோல அறிஞர்களுடன் பழகும் போது அவர்களது அறிவில் பாதி எனக்கு வந்துவிடுமல்லவா, அதனால்தான் நான் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தேன் என்றார் வாலி. அறிஞர் உடனே கிண்டலாக, அப்படியும் உனக்கு அறிவு வந்ததாக தெரியவில்லையே என்றார் கிண்டலாக. வாலிப கவிஞர் வாலி என்ன சலித்தவரா? நான் இன்னும் எந்த அறிவாளியையும் சந்திக்கவில்லை என்று அந்த அறிஞர் முன்னால் ஒரு போடு போட்டார். அந்த அறிஞர் மௌனமானார். ஸ்லேடையாக பேசுவது என்பது நம்முடைய மரபு சார்ந்த ஒன்றுதான். ஸ்லேடை பேச்சு என்பது நம்முடைய இலக்கிய காலம் தொட்டு மரபு தொட்டு தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த ஸ்லேடை வார்த்தைகள் யார் மனதையும் புண்படுத்துவதாகவோ யாரையும் காயப்படுத்துவதாகவோ ஒருபோதும் அமைந்துவிடக்கூடாது. இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.